இலங்கை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வணக்கம். 15 மணித்தியால பயணத்துக்கு பிறகு கொழும்புல ஹோட்டல்ல வந்து ஒரு 3-4 மணித்தியாலம் படுத்துட்டு எழும்பி இருக்கிறேன். நேற்று என்ன நடந்துன்னு சொல்லி பார்ப்போமாங்க. ஒன் ஆஃப் த வேர்ல்ட் பெஸ்ட் ஏர்லைன்ஸான கட்டார் ஏர்வேஸில் தான் வந்து நான். உள்ளுக்கு 5 தமிழ் படம் இருந்தது. 5ம் பார்க்காத படம் தான். ஆனால் பார்க்குற மாதிரியான படமாகவும் எனக்கு தெரியல. அதால் படம் எதுவும் பார்க்கல. பலமை போல் சாப்பாடு நல்லாவே இருந்தது. மசிச்ச உருளைக்கிழங்கும் அதோட பீஃபும் நல்ல ஒரு டெசர்ட் கொண்டு தந்தார்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு பக்கத்து 2 சீட்டுமே வந்து ஃப்ரீயாக இருந்தது. நேற்று காலையில் 8:15 வலிக்கிட்ட ஃப்ளைட்டுன்றபடியாக கன இடம் ஃப்ரீயாக இருந்தது. அதால் படுத்து நல்ல நித்திர அதோட இளையராஜான்ற பாட்டையும் கேட்டுக்கொண்டு ஒரு 6 மணித்தியாலம் எப்படி போச்சுன்னு தெரியாமல் வந்து டோஹாவில் இறங்கிட்டேன். டோஹாவில் 2:30 மணித்தியாலம் டிரான்சிட். நேற்று என்னோட கிட்டத்தட்ட ஒஸ்லோவில் இருந்து ஒரு 10-15 வயசானாக்கள் வந்தவ. நான் சொன்ன மாதிரி ஸ்கண்டேவிய குளிர தாங்க முடியாத பல வயோதிபர் நேற்று வந்து ஸ்ரீலங்காவுக்கு நீண்ட விடுமுறையில் 3-4 மாதம் நிற்கிறதுக்காண்டி வந்திருந்தவர். வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராம நல்லது கெட்டது நடக்கும். அதே போல் நேற்று எனக்கு ஒரு நல்ல விஷயம் ஏர்போர்ட்டில் நடந்தது. அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு நாளைய வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.